இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அலைசிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வரான்னு சொல்லி சண்டை போட்ட எங்களுக்கு தெரியும். நான் பண்ணாத விஷயம்லாம் கிடையாது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் கட்சியும் அதன் தலைவர் நடிகர் விஜயும் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்பேன் என்று ஒவ்வொரு மேடையிலும் விஜய் மார்தட்டிக் கொள்ளும் நிலையில் பணம் கொடுத்தால்தான் கட்சி பொறுப்பு, கோடிகள் இருந்தால்தான் எம்எல்ஏ சீட்டு என்று தாவேகாவில் பேரம் நடப்பதாக ஆங்காங்கே சிலர் குமுறி வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் கட்சிக்குள்ளே கோஷ்டி மோதலும் அதிகரித்து வருகிறது. எந்த ஏரியாவனாலும் எங்க வர ஒழுங்கா மரியாதை எடுத்துட்டு இதோட தாமதம். பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையிலேயே சில இடங்களில் கட்சி நிர்வாகிகள் முட்டிக்கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கட்சிக்குள்ளேயே இவர்கள் ஒற்றுமையாக இல்லையே, இவர்களா நமக்கு நல்லது செய்ய போகிறார்கள் என்று மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது. ஏதோ தெரியாம பேசிதான் நான் முன்னிப்பு கேட்கிறேன். உங்கள்கிட்ட சொன்னா நீ சொல்லு, நான் மாவட்ட செயலாளர்ல சும்மா வரேன். இந்த நிலையில் தான் கட்சி வரவு செலவு கேட்ட நிர்வாகிகளை தாவேகா மாவட்ட செயலாளர் ஒருவர் பகிரங்கமாக மிரட்டும் வீடியோ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 4 பேர் கூட்டம் வந்து சண்டை போடுவான், பையன் மட்டும் போடுவான், நேரா அப்படியே வருவான், 2000 பேர் அழைச்சிட்டு வருவான், பிரிச்சு எடுப்பான். இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ண, எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பே வேணாம். தாவேகாவின் நாகை மாவட்ட செயலாளராக இருப்பவர் சுகுமாரன். இந்த நிலையில்தான் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய நாகை வந்திருந்தார். அப்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கை கட்சி நிர்வாகிகளிடம் காட்டாமல் மாவட்ட செயலாளர் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் சுகுமாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் நாகை மாவட்டத்தில் சுகுமாரனுக்கு எதிராக தாவேகா 2 கோஷ்டிகளாக பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் என் ஆனந்தின் காதிற்கு செல்ல 2 தரப்பினரையும் அழைத்து சமாதானம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவில் இருக்கும் ஒரு தரப்பு மாவட்ட செயலாளர் சுகுமாரை சந்திக்க நாகப்பட்டினத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சுகுமாரன் தனது மகனுடன் சேர்ந்து கொண்டு நிர்வாகிகளை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். பொதுச் செயலாளரிடம் பேசிவிட்டு வந்து உன்னை முடித்து விடுகிறேன் என்றும் 2000 பேருடன் ஊருக்குள் நுழைந்து உங்களை போட்டு தள்ளிவிடுவேன் என்றும் பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். பின்னர் சுகுமாரின் மகன் சம்பவ இடத்திற்கு வந்து எங்க அப்பாவுக்கு ஒண்ணுனா நான் எதையும் செய்வேன், கல்ல கட்டி கடலை இறக்கிடுவேன் என்று எச்சரித்துள்ளார். இது அனைத்தும் வீடியோவில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த விவகாரம் தமிழகத்தில் பூதாகரமாக மாறியிருக்கிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பனையூர் அலுவலகம் வழக்கம் போல் மௌனம் காக்கிறது. பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்குள் கட்சி தலைவர் விஜய் விரைந்து செயல்பட்டு இந்த கோஷ்டி மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனா இவன் வந்து இன்னைக்கு சொல்றான், புள்ள மேல சத்தியான்னு சொல்றான், இவர் சொல்றாரு. ஆனா நான் அதை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அது என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. நான் உண்மையா நேரா சொல்றேன், நேரம் நான் கேட்கறேன், அவரை வச்சு இவனே வச்சு கேட்கறேன். நான் சொன்னது கஞ்சா இஞ்சா கிடையாது, அந்த வித்து இந்த சாராயம் கொடுக்கறத வித்த நான் சொன்னது. அவரு பேசினாரா நான் பொறுப்பா முடியாது. நான் சொன்னது நான் உண்மையா நான் சொல்றேன். இந்த கஞ்சானுங்கிறது சத்தியமா சொல்றேன், என் வாயில வந்து அவர் சொன்னாரு, நான் என்ன செய்யறேன், அவரே கேட்கிறாரு, என்னன்னு கேட்கிறாரு, அது அவரோட சரி. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேண்ணா, நீங்க பார்த்து நீங்க செய்யுங்கண்ணா. முதல்ல 2 பேர் இருந்தாங்க கஞ்சா வைக்கிறோம்னு சொல்லிட்டு அது சொல்லிடுறேன். பார்த்து நீங்களா எது சொன்னாலும் செய்யணும், நாங்க நம்ம கரெக்டா இருப்போம்ண்ணா. அவரை நான் ஏதோ தெரியாம பேசிதான் நான் முன்னிப்பு கேட்கறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணா. ஊருக்குள்ள இவ்வளவு நாளா வந்து நாங்க நின்று இவ்வளவு எல்லாரையும் சேர்த்து கடைசியில கொண்டு வந்துட்டோம். 2ஆ நிக்குதுண்ணா. தம்பி பிரச்சனை சொன்னா நீ சொல்லு, நான் மாவட்ட செயலாளர் வரல, சும்மா வரேன். பார்த்து இன்னைக்கு தம்பி எப்ப வேணாலும் வரேன் தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி. எந்த ஏரியா வேணாலும் எங்க வரேன், ஒழுங்கா மரியாதை எடுத்துட்டு இதோட தாமதம் பண்ணிட்டு நான் சத்தியமா சொல்றேன். நான் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கெல்லாம் என்ன முடிக்க நான் ஆசைப்பட போறது இல்ல. சண்டை போட்டு இல்லாம நீங்க எங்களை அடிங்கண்ணா, எங்களுக்கான உரிமையை கொடுங்க. 4 பேர் கூட்டம் வந்து சண்டை போடுவான், என் பையன் மட்டும் போடுவான். என்ன பிரச்சனை போடுவான்? ஐயோ எங்களுக்கு உங்களுக்கு நீங்க அங்க போயிட்டீங்க, உங்களோட முடிஞ்சு போச்சுன்னா அதோட விட்டுறணும். திரும்ப என்னத்துக்கு வந்து நிக்கிறீங்க?
பொதுச் செயலாளர் பார்க்க சொன்னாப்ல. பொதுச் செயலாளர் பாத்தீங்க முடிச்சீங்க, அப்படியே இங்க வரீங்கன்னு கேக்குறேன். ஆபீஸ் போனா அண்ணன் போன எடுக்கல, அதான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல bro. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அண்ணன் பார்க்க மிரட்டுறீங்களா இல்ல நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும். நான் பண்ணாத விஷயம் எல்லாம் கிடையாது. நான் தெரியாதானே நீங்க தானே நினைக்கிறேன். யார வச்சுன்னா நாங்க உள்ள நான் ஒரு முன்னாடி உள்ள வந்தோம். ஆனா முன்னாடி வந்தோம்னா ரொம்ப பெருசா போயிடும். நான் போன் அடிச்சேன், நான் உண்மையா சொல்லிட்டேன். அண்ணன் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அடிச்சேன். ஊரே திரண்டுரும் உங்களை. அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன், அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.